أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. எல்லா நியமத்தும் ஆரோக்கியத்தில் அப்படி இருக்கிறான். 101 வயசுல அழகா எழுந்து நடந்து சமைச்சு அவன் சாப்பிட்றான். அழகுல அப்படியே கம்மாம அப்படியே என்ன செய்கிறான், அவன் இருந்து கண்டிருக்கிறான். பேச்சு அப்படி இருக்குது, பொருளாதாரம் அந்த மாதிரி, பிள்ளைகளை நிறைவேற்கிறது. இருந்தாலும் அவன் குறையுடையவன். இதான் எங்களோட நம்பிக்கை. எவ்வளவு இருந்தாலும் அவன் குறை உள்ளவன் என்பதுதான் எமது நம்பிக்கை. பூரணமாக முடியாது. அதனால் ஒவ்வொன்றிலையும் அவன் குறைய பார்த்தான் என்று சொன்னால் அது முடிஞ்சது. ஒரு அப்பாசிய கிலாஃபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர், சில மன்னர்மார்கள் இருந்தார்கள். அவங்களோட உள்ளத்தில் என்ன வளர்ந்திருக்கும்? தற்பெருமை இயற்கையான செஞ்சிக்கும் வளர்ந்திருக்கும். அவங்களே நினைக்காட்டியும் அதை என்ன செய்யும், வளரும். ஏன்? அவங்களுக்கு வேலைக்காரர் இருப்பாங்க, தலைவர் என்று சொல்கிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. நினச்ச வேலை இயல்பில் அந்த பெருமை அவங்கள மிஞ்சி வரப்பாக்கும். சும்மா சாதாரணமாக நம்மளுக்கே என்ன செய்து வரப்பாக்கு தானே. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வரப்பாக்கும் அந்த மாதிரி. அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள், சில உபதேசகர்களை தங்களுக்கு வச்சுருந்தாங்க. இன்றைக்கு நம்பி ஒரு உபதேசகரை வைக்கலுமா? சாதாரண ஒரு பணக்கார சின்ன ஒரு தர்மம் செஞ்சுட்டாலே மார்க்கத்தை அவருக்கு சார்பாக எடுத்து கொடுத்துட்றது. அவருக்கு சார்பாக என்ன செய்ய எடுத்து நீங்கள் தாராளமாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த கிரெடிட் கார்டை பற்றி அது கூடும் தானே, அப்படி தான் கேட்குறது அவரும். இவரும் என்னது அது கூட, அதில் எந்த பிரச்சனை இல்லை. இது விளங்காதவங்க சொல்கிற வசனம் அப்படி ஏதாவது கூடுமா கூடாதுன்ற பிரச்சனை ரெண்டாவது. ஆனால் கேட்குற ஸ்டைல் நீ ஹலால் என்று சொல்லுன்னு அவர் சொல்கிறது இவருக்கு விளங்கினதுனால இவரும் ஹலால் என்ன செஞ்சிடுறது. அவர் இப்படி கேட்டான்னு வைங்களேன், கிரெடிட் கார்டு கூடாது தானே, ஆமாம் கூடாதுன்றது இவரும் ஸ்டைல் அப்படி கேள்வி. இந்த மாதிரி சாதாரணமானவங்களுக்கே நம்ம தடார்னு என்ன செஞ்சிடுறோம், மாறக்கூடிய மக்களை நிறைய என்ன செய்கிறோம் பார்க்குறோம். உபதேசகராக வைக்கிறவங்க எப்படி இருக்கணும்? இப்போ அந்த மன்னன் அவ்வளோ பெரிய பொருளாதாரத்தோடு உட்கார்ந்துட்டிருக்கிறா, இவர் அட்வைஸ் பண்ணுறவர்கிட்ட எவ்வளோ பலம் இருக்கணும். மன்னருக்கு எதிரான விஷயமாக இருந்தாலும் அட்வைஸ் பண்ணுற அமைப்பில் உள்ளவர்களாக இருக்கணும். அதனால் நிறைய மன்னர்கள் உலமாக்கள் அவங்களோட கண்ணிலேருந்து விழுந்துட்டாங்க. நிறைய மன்னர்களுக்கு ஏன், பெரும்பாலான உலமாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், மன்னருக்கு பயந்தோ அல்லது மன்னரில் ஆசைப்பட்டோ அவருக்கு ஏற்ற மாதிரி தான் அவருக்கு உபதேசம் பண்ணுறது. இதனால் சில ஹிலாசான மக்கள் என்ன செஞ்சாங்கடா, தங்களுக்கு என்ன செஞ்சாங்க, நல்ல உபதேசகர்களை வச்சுருந்தாங்க. அப்படி வைத்திருந்த ஒரு அப்பாசிய மன்னர் கேட்குறாரு, எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதாவது என்ன தற்பெருமை இல்லாமல் போய் எனது ஒரு அடக்கத்துக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்கன்றார். அப்போ அவருக்கு 2 கேள்வி கேட்டார். ஒரு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கப்படுது. கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவர் கேட்குறாரு, இந்த தண்ணீர், இந்த குடிக்கக்கூடிய இந்த தண்ணீர் உங்களுக்கு தடுக்கப்பட்டால், இந்த ஒரு கிளாஸ் தண்ணீர் உங்களுக்கு உலகத்தில் எங்கேயுமே இந்த தண்ணி என்ன செய்யலை, கிடைக்கல, தண்ணி தாகத்தில் இருக்கிறீங்க அப்படி என்றால் உங்களுடைய இப்போ தற்பெருமை தானே இருக்கும், நீங்கள் என்ன செய்வீங்கன்ற, ஆட்சியை எப்படி நடத்தும்? இந்த ஆட்சியை கொடுத்தாவது அந்த தண்ணி ஒரு கிளாஸ் அடைய வேண்டார். இந்த ஆட்சியை கொடுத்தாவது அந்த தண்ணி ஒரு தற்பெருமையிலையும் சொல்லிக்கலாம், தேவையிலையும் சொல்லிக்கலாம். ரைட்டு. 2வது இஸ்திஹராஜ், 1க்கு 2க்கு போகுமே, இதில் 1 உனக்கு தடுக்கப்பட்டால், போகலை, போகணும் என்பதற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்வீங்கன்ற, நான் ஆட்சியை கொடுத்தாலாவது என்ன செஞ்சிருவேன், அதை போகிறதுக்குரிய வழியை நான் பார்ப்பேன்டார். குடிக்கிறதுக்கும் வெளியே போகிறதுக்குமே உங்களோட ஆட்சி என்ன செஞ்சிருது, முடிஞ்சு போயிருதுன்னா இதில் நீங்கள் பெருமை அடிக்கிறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு அதிகாரம்னு கேட்டார். அதாவது சாதாரணமாக ஒரு தண்ணி கிளாஸ்லேயே உங்களோட ஆட்சி போயிடுது, பின்னால் 1க்கு 2க்கு போகிறதுல உங்களோட ஆட்சி போகிற நிலைமையில் உங்களோட மனநிலை இருக்குது, இதில் நீங்கள் பெருமை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டார். உண்மையில் இந்த மாதிரி ஒரு உபதேசம் உள்ளத்தில் எவ்வளோ வேலை செய்யும். அதாவது இந்த சாதாரண ஒரு மேட்டர் உண்மையாக அப்படி சாதாரண, அவர் சும்மா வாதத்துக்காக பதில் சொல்லவும் இல்லை. நம்மகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம், ஒரு வீட்டை கஷ்டப்பட்டு என்ன செஞ்சுக்கிறோம், பல மாடி கட்டி வச்சு எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறோம், 1க்கு போகலை, ஆப்ரேஷனுக்கு 50 லட்சம் கேட்குறான், வீட்டை விற்றா தான் சரியான என்ன செய்வோம், 1க்கு போகிறதுக்கு தான். ஆனால் வீட்டையே விற்போம், என்ன செய்வோம், வீட்டை விற்றாவது அதை செய்வோம். 1க்கு போகிறதுக்காண்டி வீட்டை விற்றுட்டான் எவனா கேட்பானா, கேட்க மாட்டான். சரியா, 1க்கு போகிறதுக்காண்டி வீட்டை விற்றுட்டான்னு யாரும் கேட்குறதும் இல்லை, கேட்குறவனை புத்திசாலியாக நினைக்கிறதும் இல்லை. ஆனால் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ செஞ்சவர் அவருக்கு 1க்கு போச்சுன்னு வைங்களே, அல்ஹம்துலில்லாஹ், வீடு போனாலும் பரவாயில்ல 1க்கு போச்சு. இவ்வளோ கேவலமான ஒரு நிலையில் நீங்கள் பெருமை அடிக்கலாமான்னு அவர் கேட்டார். ஒரு கேவலமான, இப்படி ஒரு மனிதன் தன்னிட்ட பெருமை வர நேரத்தில் இது அடுத்த கட்டம் என்னன்னு யோசிச்சான்ன்றாலே என்ன செஞ்சிடும், தற்பெருமை போயிடும். இதில் பெருமை அடிக்கிறதுக்கு என்ன இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும், இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.